எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். எல்லாரும் கேட்குறாங்க, தியானம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தியானம் என்பது என்னவென்றால் அது ஒரு முழுமையான ஒரு முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி. எதற்கும் அடங்காத மனிதன் எண்ண அலைகளோடையே, எண்ணங்களாலேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த நிறைய 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 அந்த எண்ணங்களோடையே திளைத்து எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகளுடனே இருப்பான். அந்த எண்ணத்தை அடக்கி ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போவதே தியானம். இன்னொன்று, நிகழ்காலத்தில் இருப்பதே தியானம். முடிந்து போன விஷயங்கள் தேவையில்லை, வரப்போற விஷயங்கள் தேவையில்லை. எப்பொழுதுமே நாம் நம்மளுடைய நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த தியான நிலை வரும். தியான நிலை என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு வெற்று மனநிலை. அப்புறமா தியானம் ஆன்மீக ராஜாங்கத்தின் நுழைவாயில்றாங்க. ஒரு ஆன்மீக ராஜாங்கம், யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆன்மீக ராஜாங்கத்தின் நுழைவாயில் தான் தியானம். அந்த எண்ணமற்ற நிலைக்கு போவது தான் தியானம். கொஞ்சம் கொஞ்சமா வரும், எடுத்த உடனே வருமா அப்படின்னு சொன்னா நமக்கு வராது. நம்ம தொடர்ந்து நிறைய நேரம் தியானம் செய்து நிறைய ஆற்றல் பெற்று அந்த மனம் வேலை செய்யாமல் ஒரு எண்ணமற்ற நிலையில் இருப்பதுதான் தியானம். தொடர்ந்து அந்த தியானத்தை செய்வோம்.